ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 26/1/2026 பாக்கியதாரா PD 39க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி சீபோர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன திங்கக்கிழமை வந்து ஏபிசி போர்டில் வந்து 6 to 8, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 830 6 to 8. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 0 to 4, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 510 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D ஏ போர்டோட நம்ம வந்து 2112 சொல்லிட்டு 2 times 1 மாற்றி மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 465லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 125. ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து 4Dயும் ஏ போர்டு தான் தேவை. அப்போ இதில் 4Dயில் இருக்கிறது 5, ஏ போர்டில் இருக்கிறது 4, இதோட ப்ளஸ் இங்கே 2, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 7 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 465க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங். இப்போ 275க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 133. நம்மளுக்கு தேவை 4Dயும் ஏ போர்டு தான். இதோட இந்த ட்ரா ப்ளஸ் 2, இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை பாக்கியதாராங்கிற கம்பெனிலேருந்து வருது. ஸோ பாக்கியதாரா டு பாக்கியதாரா கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 2ஓட 1 கூட்டினோம்னா 3. அப்போ 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 275க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 275க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 and 5. மறுபடியும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. ஸோ 2வது தடவையும் நம்மளுக்கு பிசி தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டினியூஸாக பிசி கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து 2 ட்ராவும் பிசியில் தான் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். இப்போ 2121ங்கிற ஃபார்மெட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து 12ங்கிற ஃபார்மெட்டுக்குள்ளே போக போகிறோம். 235 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து 559 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 4D 9, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. அப்போ இதோட ப்ளஸ் இங்கே 1, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினா 0, 2ஓட 2 கூட்டினா 4. 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 510. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா இதில் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 2வதாக 12ங்கிற ஃபார்மெட் பார்ப்போம். 510 ஃபுல் போர்டில் வந்து 783. ஸோ இங்கே நம்மளுக்கு 3, இங்கே நம்மளுக்கு 5 ப்ளஸ் இங்கே 1, இங்கே 2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, இங்கே 5ஓட 2 கூட்டினா 7. அப்போ 4 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு
அல்லது ஆல், 4 அல்லது 7. இப்போ இந்த 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 024 இந்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 1-2ங்கிற ஃபார்மெட்டில் 2 தடவை பார்த்தாச்சு. ஸோ 2-1ல் நம்மளுக்கு ரெண்டுமே பிசி, 1-2ல் நம்மளுக்கு ரெண்டுமே சி போர்டு. அப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, அதோட பெய்ட்ஸுகளும் இருக்குது. இப்போ மறுபடியும் பழையபடி 2-1ங்கிற ஃபார்மெட்டுக்குள்ளே போகிறோம். 024 இதோட ஃபுல் போர்டு வந்து 754. நம்மளுக்கு தேவை 4D, இங்கே நம்மளுக்கு ஏ போர்டு ப்ளஸ் இங்கே 2 இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 0ஓட 1 கூட்டினா 1. அப்போ 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 024க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல், 6 அல்லது 1. இப்போ இந்த 024க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 628 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆனால் சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு போன ட்ரா வந்து ஏ போர்டில் போயிருந்துச்சு, அதாவது ஆல் போர்டில் போயிருந்துச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் போயிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ட்ரா சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டுக்கு போனதுனால நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த ட்ராவுக்கு நான் கெஸிங்கை பார்ப்போம். ஏன்னா இந்த 6-8 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கட்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த திங்களுக்கு நம்ம இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 830 இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 21X. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து 4Dயில் இருக்கிறது 0, இங்கே நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்கிறது 6. அப்போ ப்ளஸ் 2 இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினா 2 தான் வரும், இங்கே 6ஓட 1 கூட்டினா 7. அப்போ நம்மளுக்கு 2 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இது ஃபார்மெட் இப்படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்ட எந்த நம்பருமே கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க 2 7 V9 ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராயிலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டு தான் போடுறோம். ஆனால் சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே ஆல் போர்டுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 2 அல்லது 7. ஸோ பழையபடி நம்ம வந்து 2-1ங்கிற ஃபார்மெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ரக்கு இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2772 2277 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது V9 ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு கெஸிங் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய பாக்கியதாராவுடைய ரிசல்ட். இன்றைக்கி திங்கட்கிழமை 26/1/2026 பாக்கியதாரா BD 39க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணி தான். ஒரு கிழமைக்கு ஒரு கமெண்ட் பேர் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்னாலுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் பார்க்கறதுனால அவங்களே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்மளுடைய பாக்கியதாராவுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட் வச்சு தான் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.